நான் பாலநித்தினோட அம்மா பேசுகிறேன். இப்போது வந்த ஸ்டூடெண்ட்டெல்லாம் சொன்னாங்க 11th ஜாயின் பண்ணேன், 10th ஸ்டார்ட் பண்ணேன்னு. என்னோடய பையன் வந்து லாஸ்ட் 1.5 months அவ்வளோதான் இங்கே ஜாயின் பண்ணது. எங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் தேவைப்பட்டது. எல்லாமே இங்கே பார்த்து நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்புமே நாங்கள் வியக்கிறோம். ஈவன் விஷ்ணுப்ரியா மேமில் ஸ்டார்ட் பண்ணோம், உல்லாஸ் சார்கிட்ட முடித்தோம். எல்லாருமே அற்புதம். எங்கே எப்படி இப்படியெல்லாம் இருக்காங்க, இப்படியெல்லாம் ஆளுங்க இருக்காங்களா அப்படின்னுட்டு நினைக்கிற அளவுக்கு வியக்கிறோம். டெடிக்கேஷன், எப்படி ஒரு டெடிக்கேஷன் இப்படியெல்லாம் இருக்க முடியுமா? ஒரு டீச்சரால் இப்படி இருக்க முடியுமா? ஒரு ஸ்டாஃபால் இப்படி இருக்க முடியுமா? நாங்கள் நினச்சே பார்க்கல. ஈவன் அவனோட அட்வான்ஸ் எக்ஸாம் அப்போது ஃபஸ்ட்டு பேப்பர் எழுதி முடிச்சுட்டு வந்தான். அம்மா பேப்பர் ரொம்ப ஈஸி, பட் எனக்கு ரேங்க் வருமா தெரியாது. எனக்கு ரொம்ப டிப்ரெசிவாக இருக்குது. எனக்கு நான் வீட்டில் இருக்கேன், அவன் எக்ஸாம் ஹாலில் இருக்கான், முடிச்சுட்டு வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா யார்கிட்ட பேசுகிறது, என்ன பேசுகிறது? ஒவ்வொரு ஸ்டாஃபையும் நம்ம தனித்தனியாக வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணணுன்ட்டு சொல்ல முடியாது. பட் சிஎன்எஸ் மேம் எனக்கு ஞாபகம் வந்தது. அவங்களுக்கு நீ கால் பண்ணு, அவங்ககிட்ட நீ பேசு, நீ ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணாது, ஜஸ்ட் பேசு, அவ்வளோதான். என்ன ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் தெரியுங்களா? ஒவ்வொருத்தவங்களும் வந்து படிக்கிறதோ ப்ராக்டிஸ் பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை மேம். இந்த ஸ்டாஃபோட மோட்டிவேஷன் போதும். இந்த மாதிரி ஸ்டாஃப் கிடச்சா எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் மேலே வருவான், கண்டிப்பாக மேலே வருவான். உண்மையாக சொல்லணும். ஈவன் உல்லாஸ் சார் சொல்லணும், காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு இவன் எந்திரிச்சு உட்காரானோ இல்லையா, அவர் எந்திரிச்சு உட்கார்றாரு. என்னடா இது சார் இப்படி எந்திரிச்சு உட்கார்றாரு? நான் பேசுகிறதே அவருக்கு கண்டிப்பாக புரியாது. நான் ஃபஸ்ட் டைம் உண்மை அதுதான். பட் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுங்க சார். அவன் பண்ணின ஒரே விஷயம், ஆர்கைவ் பண்ணனா, அட்வான்ஸ் பண்ணனா, இந்த புக்கு பண்ணனா, எதுவுமே அவன் பண்ணல. கான்செப்டை கிளாரிட்டியாக பண்ணான், கான்செப்டை படித்தான். நான் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த புக்கு படித்தேன், இந்த புக்கு படித்தேன், ஒன்றும் படிக்காதப்பா. அவர் சொன்னார், கான்செப்டை நீ ஸ்ட்ராங்காகவே என்ன வேணால் பண்ண. அவன் ஃபஸ்ட்டு எல்லா கொஷினுமே அவன் புதுசாக தான் பண்ணான். எக்ஸாம்களில் எவ்ரி கொஷின் புதுசாக பண்ணான். அதே மாதிரி அவன் அட்டன் பண்ண ஒவ்வொரு கிளாஸுமே வெளியில் வந்தோன்னே சொல்லுவான், இன்றைக்கி இந்த கான்செப்ட் புதுசாக படித்தேன், எங்கேருந்து சொல்லித்தராங்கன்னு எனக்கு தெரியலம்மா, புதுசாக படிக்கிறேம்மா. அவன் எல்லாமே புதுசாக கற்றுக்கிட்டான். லாஸ்ட்டு ஒரு 40 days மேக்ஸிமம் அவன் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பான். 40 daysமே 40 கான்செப்ட் படித்தான். அப்படி தான் நான் உண்மையாக சொல்லணும். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எப்போவுமே நன்றியோடு இருப்போம் சார். அதனால தான் நான் வந்து சென்னை போனாலும் நேற்று கிளம்பி ஓடி வந்தது அதுக்கு தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஹோல் டீமுக்கும் தேங்க்ஸ்.